நம்முடைய அண்ணாமலை அவர்கள் நடத்திய அந்த சாட்டையடி போராட்டம், அறப்போராட்டம், ஆன்மீக போராட்டம், அதற்கு இந்து மக்கள் கட்சி இந்த சாட்டையை சுழற்ற வேண்டிய இடத்துல இன்னைக்கு அமித்ஷா இருக்கிறார். சாட்டையை சுழற்றி இவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய இடத்துல அமித்ஷா இருக்கிறார். ஆகவே இந்த தமிழ்நாட்டில் நிறைய நம்முடைய மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், லஞ்ச ஊழலால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், மணல் கொள்ளையால், கனிமவள கொள்ளையால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே கூட பாதுகாப்பு இல்லை. நீதிமன்ற வாயிலேயே கொலை பண்றாங்க. திருட்டு, கஞ்சா, போதைப் பொருள், இத்தகைய ஒரு அவல நிலை, மோசமான நிலை இருக்கிறது. இந்த நிலையிலே இந்த ஆட்சி போக வேண்டிய ஆட்சி, அதுக்கு எதிராக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இதிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம். இந்த பொய் வழக்கு போடுவது, ட்விட்டர்ல கருத்து சொன்னா பொய் வழக்கு போடுறது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். திருப்பரங்குன்றம் மலை என்பது முதல் படை வீடு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். அந்த முதல் படை வீட்டிலே அந்த மலைக்கு பேரே கந்தர் மலை. அங்க மேல வந்து சோமாஸ்கந்தர் வடிவத்தில் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அங்கே முருகன், கார்த்திகை தீபத்தூண், இதெல்லாம் அங்க இருக்கு. அந்த இடத்துல படையெடுப்பு காலத்தில் அங்கே சில இஸ்லாமிய தளபதிகளை புதைத்து விட்டார்கள். அங்கே ஒரு தர்காவை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்போ அதில் நம்ம ஒன்றும் பிரச்சனை பண்ணல. அந்த மலை மேலே போய் முருகனுக்கு வாகனமே ஆடு, புரியுதுங்களா? முருகனுக்கு கொடியில சேவல், மயில் வாகனம். அதுக்கு முன்னாடி சூரனை வதம் பண்றதுக்கு அப்புறம் தான் மயில் வாகனம். அதுக்கு முன்னாடி முருகனுக்கு ஆடு, புரியுதுங்களா? அந்த ஆட்டை வெட்டி பலி கொடுப்பது என்பது ரொம்ப தவறானது. திருப்பரங்குன்றம் மலையினுடைய புனிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்திலே பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் நிறைய பேர் ஊடுருவி இருக்காங்கிறது என்ஐஏ இங்க வந்து நிறைய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. என்ஐஏவினுடைய அலுவலகம் இங்கே அமைக்கப்பட வேண்டும். சமீபத்திலே கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷா அவருடைய இறுதி ஊர்வலத்தை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்ததும், அந்த பாஷாவை வந்து முஸ்லீம்களுடைய தலைவராக சித்தரிக்கக்கூடிய வகையில் பாஷாவினுடைய அப்பான்னு நாம் தமிழர் சீமான் பேசுறாரு. இன்னொரு அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கத்தை தெரிவிக்கிறாங்க. குண்டு வைத்து பொதுமக்களை கொன்றவர்களை ஆதரித்து அவர்களை புனிதப்படுத்தக்கூடிய போக்கு தமிழகத்திலே தீவிரவாதிகளுக்கு, பயங்கரவாதிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், இது ரொம்ப தவறானது. இங்க காஷ்மீர்ல தான் இந்த மாதிரி பயங்கரவாதிகள் அவங்களுடைய இறுதி ஊர்வலத்தில் வெவ்வேறு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க பங்கெடுத்துக்குவாங்க. இந்த பாட்சாவுடைய ஊர்வலத்தில் நிறைய அமைப்புகள் பங்கெடுத்திருக்காங்க. அதையும் என்ஐஏ கண்காணிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். தமிழகத்தில் இந்த பயங்கரவாதம், இந்த தீவிரவாதம், இதையெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப துரதிர்ஷ்டமான ஒரு மாதா பிதா குரு தெய்வம் என்பது நம்முடைய தமிழர்களுடைய, பாரதியர்களுடைய பண்பாடு, சனாதன தர்மத்தில் ரொம்ப முக்கியம். மாதா பிதா குரு தெய்வம், அறம் பொருள் இன்பம் வீடு பேர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை செய்வதை, அதை அடிமைத்தனம் என்று சொல்லி, அதை பிற்போக்கு என்று சொல்லி பாத பூஜை நடத்தக்கூடாதுன்னு சர்க்குலர் போடுறாரு கல்வி அதிகாரி. தனியார் பள்ளிக்கூடங்கள், இந்துக்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்கள், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் அல்லது சென்ட்ரல் போர்ட் சிலபஸ், அங்க கூட நீங்க பாத பூஜை நடத்தக்கூடாது. எல்லா ஸ்கூல்லையும் பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில், ஆசிரியருக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில் அவங்க வந்து இந்த பாத பூஜை செய்வது என்பது நம்ம நாட்டில் ரொம்ப வழக்கம். இந்த தமிழருடைய கலாச்சாரத்தை இவங்க போய் கட்சி தலைவர் காலில் விழுகிறான் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது. சட்டசபையில் காலில் விழுகிறாங்க, அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. அம்மா அப்பாவுக்கு மாணவர்கள் பூஜை பண்றதை தடை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சர்க்குலரை, அந்த சுற்றறிக்கையை தமிழக கல்வித்துறை அமைச்சர் திரும்ப பெற வேண்டும். தமிழகத்தில் இந்துக்களுக்கான கல்வி வேண்டும். பைபிள் கல்வி இருக்கு தமிழ்நாட்டில், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. இவங்களே போய் கலந்துக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் விழாவிலே திமுகவே கிறிஸ்துமஸ் விழா நடத்துகிறது. கிறிஸ்துமஸ் விழாவிலே திமுக அமைச்சர்கள் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். ரம்ஜான் விழா நோன்பு திறக்கிறது, அதில் அவங்க போய் பங்கெடுத்துக்கிறாங்க.
ஏன் தமிழ்நாட்டில் வந்து இந்துக்களுக்கான ஒரு கல்வியா இருக்கக்கூடாது? தமிழ்நாட்டில் ஔவையாரும் திருவள்ளுவரும், தமிழ்நாட்டில் பெரிய புராணமும், ஏன் தமிழருடைய சமய கல்வி ஏன் இருக்கக்கூடாது? இலங்கையில் இருக்குது, சைவ சமயம் ஒரு பாடமா வச்சிருக்கான். ஏன் தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு, தமிழர்களுக்கு தமிழருடைய சமய கல்வி இல்லை, மெய்யியல் இல்லை? வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அவர்கள் தடுக்கிறார்கள், திராவிட கொள்கைகளை திணிக்கிறார்கள். இதை இந்து மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ்நாட்டிலே மும்மொழி கல்வி திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டிலே தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டிலே மாணவர்கள் பெற்றோருக்கு பாத பூஜை செய்வதை தடை செய்யக்கூடிய சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும். இல்ல அவர் கிறிஸ்தவர்னு சொல்லி பெருமைப்படுவதில் எங்களுக்கு எந்த விதமான, அவர் என்னங்கிறார், சங்கிகள் வயிறு எரியட்டும்ங்கிறார். எங்க வயிறு எரியாது, துர்காமா வயிறு தான் எரியும். அந்த மாதிரி தான் டெய்லி கோயிலுக்கு போக வர இருக்கிறாங்க. அவர் கிறிஸ்தவரா இருக்கிறதுல பெருமைப்படட்டும், அவர் முஸ்லீமா இருக்கிறதுல பெருமைப்படட்டும். எங்களை திட்டாதீங்க, சனாதனத்தை ஒழிப்போம், இது கொசு டெங்கு, எங்களை விமர்சனம் பண்ணாதீங்க. அது தப்பு, சட்டப்படியும் தப்பு.